இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைதராபாதி பிரியாணி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் இதிலே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் திக்கான கர்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உங்களுக்கு டொமேட்டோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு சைடில் வச்சிடணும். அண்ட் மெயினான இன்க்ரீடியண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதையும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய், ஆயில், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எல்லா ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிடணும். இதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஆயில் போட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அது பபிள் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வந்து நம்ம ஹாஃபாக வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயில் வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு வந்து நம்ம அந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் ஆல்ரெடி 30 மினிட்ஸ் பிஃபோராகவே நீங்கள் ஊற வச்சுருக்கணும். ஸோ இந்த ரைஸை வந்து நம்ம ஹாஃப் குக் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் லைக் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணிவிட்டு அதை ஹாஃப் குக் பண்ணி அது ஒரு சைடு வச்சுருங்க. இப்போது ஒரு குக்கரில் நெய் எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கன் பீஸஸை வந்து நீங்கள் போட போகிறீங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் கொடுக்கணும். புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம அந்த ஃப்ரை பண்ண ஆனியன்ஸும் மேலே உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பிரியாணி மசாலா மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிருக்கணும். இதுலேயே நல்லா குக் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம ரைஸ் வந்து தம் போட போகிறோம். ஸோ அதனால சிக்கன் இதுலேயே வந்து நல்லா வந்துட்டு குக் ஆகிருக்கணும். ஸோ குக் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது நல்லா வந்து நான் குக் பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அந்த கிரேவி நல்லா தண்ணியெல்லாம் போக, நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த சிக்கனே வந்து இந்த கிரேவியில் இருந்த கர்டில் ஆட் பண்ண தண்ணி அது எல்லாமே அண்ட் சிக்கன் மோஸ்ட்லி வந்து தண்ணி விடும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்கப்புறமா நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு பிரியாணி அப்படின்னாவே கொத்தமல்லி புதினா தானே இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு லெமன் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து புழிஞ்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் பாயில் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். லேயர் பை லேயராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே அப்படியே ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் திருப்பி டாப்பிங்ஸ்க்காக புதினா கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போலவே நீங்கள் வந்து விசில் போட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு மேலே கொஞ்சம் நெய் டாப்பிங்ஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் தம் போட போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் நான் சாஃப்ரான் தண்ணியும் வச்சுருந்தேன். மில்கில் வந்து கொஞ்சம் சாஃப்ரான் போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே நான் கலருக்காக ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய அவுட்லுக்.